வணக்கம். தற்பொழுது தக்கலை திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கமலஹாசன் இதற்கு முன்பாக அமெரிக்காவிற்கு சென்று ஏஐ தொழில்நுட்பம் முழுவதையும் படித்துவிட்டு திரும்பினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் தமிழக அரசானது மொத்த செலவையும் ஏற்று கமலை அமெரிக்காவிற்கு அனுப்ப இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கான முழு முடிவையும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருப்பதாகவும், கமலஹாசனை அமெரிக்காவிற்கு அனுப்புவதற்கான திட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்படுத்தி உள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அமெரிக்காவின் டெக்னாலஜியை கொண்டு தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு பிலிம் சிட்டியை உருவாக்க நினைத்துள்ளாராம் உதயநிதி ஸ்டாலின். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அமைத்த பிலிம் சிட்டி தற்போது ஐடி பார்க்காக மாற்றப்பட்டுள்ளது. அதனால் சென்னையில் புதிதாக ஒரு பிலிம் சிட்டி அமைக்கலாம் என முடிவு செய்ததோடு, அந்த கட்டிடம் கட்டுவதற்கு தலைமை ஆலோசகராக கமலஹாசன் அவர்களை நியமிக்க துணை முதலமைச்சர் முடிவு செய்துள்ளாராம். அதற்காக தான் இருவரும் அடிக்கடி சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பிலிம் சிட்டியானது சென்னையில் உருவாக்கப்பட இருப்பதாகவும், முழுக்க முழுக்க அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தில் இந்த பிலிம் சிட்டியை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக தான் நடிகர் கமலஹாசன் அவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். ஏற்கனவே நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு இது சம்பந்தமாக பல்வேறு அனுபவம் இருக்கும் பட்சத்தில் இது குறித்து அவரிடம் யோசனை கேட்பதும் அவரை தலைமை நிர்வாகியாக வைப்பதும் தான் சிறந்ததாக இருக்கும் என உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறார்.